ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜய் அருண் vlog. இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வெக்கேஷன் வீடியோ தான். இந்த இயர்க்கு வெக்கேஷன் எங்க போறோம் அப்படின்றத வாங்க இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெக்கேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயர் எண்ட் மட்டும் இல்லாமல் இங்கே சிங்கப்பூர்ல ஜூன் ஹாலிடேஸ் டிசம்பர் ஹாலிடேஸ் ரெண்டு டைமே வந்து வெக்கேஷன் டைம் தான். பட் இந்த டிசம்பர் ஹாலிடேஸ் தான் ஒரு லாங் ஹாலிடேவா இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஹோம் டவுனுக்கு தான் போவாங்க. பட் இந்த தடவை நாங்கள் வந்து இந்தியா போல, ஏன்னா ஜூன்லேயே இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா ஜக்கார்த்தாக்கு தான் போகிறோம். அங்கே வந்து என்னோட கசின் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஜக்கார்த்தா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து போயிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இதில் வந்து நாங்கள் வந்து டே 1 மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். டே 2 டே 3லாம் வந்து இன்னும் அப்கமிங் vlogல வந்து வரும். இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து பாருங்க. ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர்ல அழகா ப்ளூ பேர்ட் அப்படின்ற டாக்ஸி வந்து நிறைய வந்து இருந்தது. நம்மளுக்கு எப்படி சிங்கப்பூர்ல வந்து கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி இது வந்து மீட்டர் டாக்ஸி தான். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கசின் ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்க வந்து காண்டோ வந்து ரீச் பண்ணிட்டோம். என்ன காண்டோ நேம் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் கெமரான் காண்டோமினியம். பார்த்தீங்கன்னா அங்கே போன உடனே ஒரு வார்ம் வெல்கம் இருந்தது. அந்த வெல்கம் முடிச்சுட்டு கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து விளையாட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெஸ்ட் அப்படின்னு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே 1 நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் சஃபாரி தான் வந்திருக்கோம். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அந்த பிளேஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 7 போல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீட்லேருந்து டாம் அண்ட் சஃபாரி ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகணும். நாங்களே வந்து கார் வந்து எடுத்திருந்தோம். இப்போ நீங்கள் கார் இல்லை அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 டேக்கே வந்து கிராப்லாம் வந்து இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்லேருந்துமே வந்து ஒரு 80 கிலோமீட்டர் தான் வந்து காமிக்குது. ஆன் தி வேல இந்த மாதிரி நிறைய கேரட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கூட நமக்கு தான் சாப்பிடன்னு நினச்சேன். பட் இது எதுக்கு அப்படின்னா அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன நம்ம வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நாங்களும் வந்து நல்லா நிறைய கேரட்ஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். ஸோ ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளமிங்கோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. நாங்கள் தான் ஃப்ளமிங்கோவை பார்த்தோமே தவிர ஃப்ளமிங்கோ எங்களை பார்க்கவே இல்லை, தூங்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எலிஃபேண்ட் தான் ஸ்டார்டிங்கே. ஸோ அழகாக ஃபஸ்ட்டு ஃபீடிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபேண்ட்டுக்கு தான் வந்து ஃபீட் பண்ணோம். அதுக்கு மொதல் ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காகவும் இருந்தது. ஒரு விதமாக வந்து ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து என்ன டிக்கெட் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 450K வரும். அதாவது இந்தோனேஷியன் ருப்பியாவில் வந்து. அதுவே நம்ம சிங்கப்பூர் டாலர்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா $38 வந்து வரும். ஐஎன்ஆரில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து 2400 ருபீஸ் பர் ஹெட் வரும். சைல்டுக்கு வந்து 400K வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சிங்கப்பூர் டாலர்ஸில் $33. ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா 2100 ருபீஸ் வந்து வரும். இது இல்லாமல் இந்தோனேஷியன் ஒர்க் பாஸ் ஹோல்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதை விடவே கம்மியாக தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாம் அண்ட் சஃபாரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து 3 பிளேஸில் இருக்குது இந்தோனேஷியாவில். ஒன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜாவாவில் இருக்குது, இன்னொன்று வந்து ஈஸ்ட் ஜாவாவில் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாலியில் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி போயிருந்தது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஜாவாவில் உள்ள டாம் அண்ட் சஃபாரி தான். இந்த கேமெல்லாம் நம்ம வந்து டிஸ்கவரி சேனலில் தான் பார்த்துருப்போம். ஸோ இங்கே நேரில் பார்க்க வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. நிறைய ஸ்பீஷீஸ் வந்து இது வந்து ஆஃப்ரிக்காலேருந்து தான் வந்து இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியர்லி 3000 அனிமல்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம ஜூ போகும்போது எப்படி இருக்கும்னா நம்ம வந்து அது ஒரு தூரமாக ஒரு ஃப்ரீ ரோமாக இருந்தால் கூட தூரமாக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். இது வந்து நல்லா அழகாக நம்ம பக்கத்துக்கிட்ட வந்து நம்ம கிட்ட வந்து அந்த சாப்பாடு கேட்டு வாங்குறதுலாம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. கிட்ஸுக்கும் அந்த கொஞ்சம் ஃபியர் போய் அவங்களும் அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனோடனே நல்லா ஃபீட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈவன் வந்து சீட்டா, டைகர், லயன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரோமிங் தான். ஸோ அதில் ஒவ்வொரு அனிமல்ஸ் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் கிட்டலாம் வந்து வரும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் அதுக்கு லைட்டாக தான் அந்த கேப் இருக்குது. அது ஜம்ப் பண்ணணும்னு நினச்சா ஜம்ப் பண்ணலாம். இருந்தாலும் நம்ம காருக்குள்ளே இருக்கோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து போனோம். இங்கே தனியாலாம் அவங்க வந்து எதுவும் ட்ராம் மாதிரிலாம் இதுக்குள்ளே வந்து செட்டப்லாம் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு கார் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இல்லாட்டினா நம்ம வந்து இந்த 1 டே கார் மாதிரி எடுத்து ஓன் டிரைவும் பண்ணிக்கலாம். இல்லை கிராப்லேயும் கிடக்குது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் இதுக்குள்ளே போகலாம். இந்த பூவாலாம் வந்து பார்க்கும்போது அது திரும்பி எங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டோம் ஓரளவுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் எல்லாம் முடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து வாங்கின கேரட்ஸ் எல்லாத்தையுமே தீர்த்துட்டோம். சில அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதுங்க டெய்லி அதை தானே சாப்பிட்றாங்க. அது நிறைய பேர் வேற ஃபீட் பண்ணுறாங்க இல்லையா?
ஸோ அதனால சில அனிமல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, சாப்பிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாகிடுச்சா இல்லை வந்து ஒரே மாதிரி சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கலையான்னு தெரில. சில அனிமல்ஸ்லாம் வாங்கினாங்க, சில அனிமல்லாம் வாங்கல. அதுலேயும் ஜீப்ராக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் அதுக்கும் என்ன தகுறான்னு தெரில. ஆப்போசிட்டில் உள்ள கார்லலாம் போய் வாங்குது, நான் கொடுத்தா மட்டும் வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஒன் டே இனஃபா இல்லை ஒன் டேலே வந்து ஹாஃப் டே தான் வந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டேவே இனஃப் கிடையாது. ஏன்னா இது வந்து பிக் பிளேஸ், கிட்டத்தட்ட வந்து 420 ஏக்கர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த டாம் அண்ட் சஃபாரிக்கு. ஸோ இங்கே வந்து இந்த அனிமல் ஃபீடிங் மட்டும் தானா, அனிமல்ஸ் மட்டும் தான் பார்க்குறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 9 ஷோஸ் வந்து இங்கே வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸோ, அப்புறம் வந்து சஃபாரி தேட்டர், அப்புறம் டைகர் ஷோ, சீ லைன் ஷோ, பேர்ட் ஆஃப் ப்ரே, டால்ஃபின் ஷோ, கவுபாய் ஷோ, அப்புறம் இந்த குளோப் ஆஃப் டெத்ன்னு சொல்லிட்டு 9 ஷோஸ் வந்து இருக்கு. அன்னைக்கு எங்களால் வந்து 2 ஷோ மட்டும்தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. டைகர் ஷோவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுபாய் ஷோவும் தான் வந்து பார்த்தோம். மற்ற ஷோலாம் வந்து கவர் பண்ண முடியல, ஏன்னா டைமிங்ஸ் டிஃபர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மழையும் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து வரவங்க பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நேச்சர் லவ்வர், அனிமல்ஸோட இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் நல்லா நிறுத்தி நிதானமாக ஸ்டே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து வீடியோட எண்டில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம எங்கே என்ட்ரு ஆயிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நாங்களும் அந்த சைடு படுத்திருக்க லைனே தான் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்புறம் இப்படி ஃப்ரண்ட்ல திரும்பினோட தான் அப்படியே ஷாக் ஆயிட்டோம். Roams so freely. Anita, பாத்தியா Anita? He's coming. Wow. He's crossing the road. இங்க பாரு, இனி இதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது, நீ டிவில தான பாத்துறோம். டோர் ஓபன் பண்ண போறேன். அனௌன்ஸ் பண்றாங்க பாருங்க, அது நடக்கிறதுல இருக்கு, யாருமே எதுவும் பண்ணிடாதீங்க. வாரன் பண்ணிக்காதீங்கன்ற. இங்க பாரு படுத்துருக்கு பாத்தீங்களா? இனி பாரு, நீ பாரு. இதோ ஃப்ரண்ட்ல வண்டிக்கு வெளியில இருக்கு பாருங்க. ஜஸ்ட் தி ஆப்போசிட். ஒரு மெல்லிய கோடு, கோட்டுக்கு அந்த பக்கம் நீ, கோட்டுக்கு இந்த பக்கம் நான். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்படியே ஒரு ரா ஃபுட்டேஜாக வந்து அதை வந்து வச்சிருந்தோம். ஸோ அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்டிருப்பேன், ஆட்டோ லாக்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருப்பேன். எங்களோ வீட்டு குட்டீஸ்லாம் இருக்குல்ல, இனி குட்டி அண்ட் பிரகல்யா குட்டிலாம் பின்னாடி போய் பதுங்கிட்டாங்க. அவங்கலாம் வந்து பயந்துக்கிட்டு பின்னாடி போய் பதுங்கிட்டாங்க. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ரைட் சைட் தான் நான் வந்து உட்காந்துருந்தேன். அதை என்னை கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த ஃபீல் வந்து வேற மாதிரி இருந்தது. என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட், அப்படியே திமிரு. அதனாலதான் அதை வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்றாங்க போல. அதை உண்மையிலே அந்த சிங்கம் படத்துல சொல்ற மாதிரி பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தாங்க அதோட கம்பீரமே வந்து தெரியுது. கொடுத்த காசுக்கு வர்த்தான மொமெண்ட் அப்படின்னா அந்த லயன் மொமெண்ட் தான். நெக்ஸ்ட் டைகருமே பார்த்தோம், க்ளோஸா கூட டைகருமே பார்த்தோம். பட் அந்த லயன் கிட்ட இருந்த அந்த ஃபீலிங் வந்து வேற எந்த அனிமல் கிட்ட இருந்துமே வந்து கிடைக்கல. ஸோ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா போய் வந்து பார்த்துட்டு வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணும்போது பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. என்ன தைரியத்தில் நீங்கள் வந்து போயிருக்கீங்க, ஒரு நேரம் போல் இருக்காது அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வந்து அங்கேருந்து அவங்கெல்லாம் கதறிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களெல்லாம் வச்சுட்டு இப்படிலாம் வந்து போயிருக்கீங்க, என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. எங்களுக்கு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உண்மையிலே அப்படிலாம் ஒரு பயமே அப்போ தான் வந்துச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயமே வந்து இல்லை. ஓங்கி வந்து அடிச்சிரும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அப்படிலாம் அடிச்சா கூட இந்த கிளாஸ்லாம் பிரேக் ஆயிருக்கும்ல அப்படின்லாம் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன். புலிக்குட்டிலாம் பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி மாதிரி அந்த சைடு மலைக்கு வந்து ஒதுங்கிட்டு இருந்தது. அப்புறம் பேரும் பார்த்தேன், எல்லா விதமான பேருமே வந்து பார்த்தோம். கரெக்டாக நாங்கள் லைன் பார்த்து முடிச்சு டைகர் கிட்ட வரும்போது வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் காட் வந்து எங்களுக்கு லக்கிலி வந்து அந்த ரெயின் இல்லாமல் நாங்கள் அழகாக வந்து லைன் பார்த்ததே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டா வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கோம். பாண்டா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. அவங்களே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்றனால தான், ஓன் வெஹிக்கிளில் போகும்போது நிறைய நாய்ஸ் வரும், அந்த நாய்ஸில் வந்து அது வந்து ஸ்கேரி ஆகிடும் அப்படின்றனால நாய்ஸ் மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்களே வந்து ஒரு பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. மேலே போனோன்னே எல்லாத்துக்கும் செம பசி. ஸோ பாண்டா ரெஸ்டாரண்ட்டில் அந்த பியூட்டிஃபுல்லான ஹில் வியூவை வந்து ரசிச்சுக்கிட்டே வந்து லஞ்ச் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது லஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு வந்து நல்லா டம்ப்ளிங்ஸு, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். நாசி கோரன்லேயே ஒரு 3 வெரைட்டிஸ் இருந்துச்சு, அதுவும் வாங்கினோம். அப்புறம் பாண்டா ஸ்பெஷல் அந்த ஸ்மோக்கி சிக்கன் இதெல்லாம் வந்து வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு
அங்கே பாண்டாவையும் வந்து பார்த்துட்டு அது கூட வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த பாண்டா பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைனாலேருந்து வந்திருக்கு. ஒரு பாண்டாவோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோ, அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹூச்சுன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தது, நல்லா மலைக்கு அழகா. இப்போ நெக்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு எங்கே வந்தோம் அப்படின்னா வந்து கவ்பாய் ஷோ பார்க்கறது தான் வந்துட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ குடுகுடுன்னு ஓடிட்டு இருந்தோம். இனிக்குட்டி பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த கேரக்டர்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷோ வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உள்ளார வந்து போயிருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவ்பாய் ஷோ வந்து தாய்லாண்டில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உள்ளார போனோன்னே என்னோட ஃபீல் எப்படின்னா அதே மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட்ன்ற சொல்ல முடியாது, செட்டப் அது மாதிரி இருந்தது. கான்செப்ட் கொஞ்சம் டிஃபராக இருந்தது. எனக்கும் இயர்ஸ் ஆனதுனால மறந்துருச்சு. கவ்பாய் ஷோக்குன்னு தனியாக ஏதோ அவங்க வந்து சார்ஜ் பண்ணல. ஆனால் எங்களால் ஃபுல் கிளிப்பும் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து வீடியோ வந்து எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து முன்னாடி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிப்பு தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காக வந்து எடுத்திருந்தோம். ஷோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கவ்பாய் ஷோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெப்டைல்ஸ்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. அதில் வந்து இந்த கொமோடோ, அப்புறம் நிறைய ஸ்னேக்ஸ் வச்சுருந்தாங்க. அதை ஹன்வி இனியும் வந்து ரொம்ப ரசிச்சு அந்த ஸ்னேக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவுமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா நடுவில் கேப் இருந்தது. எப்போ வேணாலும் அது வந்து அப்படி உடைச்சிட்டு வரணும்னா. பட் லக்கிலி அன்னைக்கு எதுவும் ஆகலை. எனக்கு தான் பயமாக இருந்தது. ஏன்னா கிட்ஸ் ரொம்ப அதுக்கிட்ட போய் பக்கத்தில் நின்று ரொம்ப நாய்ஸ் கிரியேட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைகர் ஷோக்கு தான் வந்து வந்திருந்தோம். டைகர் ஷோவில் வந்து டைகரும் இருந்தது, லைனும் வந்து இடையில வந்துச்சு. இதில் பியூட்டி என்னன்னா, இங்கே இவ்வளோ பேர் உட்காந்துருக்கோம். அந்த டைகர் ஷோக்கு ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் தான் இருக்குது. ஆனால் அந்த டைகர் வந்து அதையும் தாண்டி மேலே போய் அந்த சிக்கனை சாப்பிடும் பாருங்க. அந்த சிக்கனை வந்து இப்படின்றதுக்குள்ள ஒரு செகண்டில் வந்து சாப்பிட்ருச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அது அப்படியே இன்னும் பசிக்குதுன்னு சொல்லி இந்த சைடு கூச்சிருந்ததுன்னா அவ்வளோதான். ஆனால் அவங்க ஏன் வந்து அவ்வளோ தைரியமாக வச்சுருந்தாங்கன்றத வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பயம். அதோட வாழை பாருங்களேன் எவ்வளோ ஆடுதுன்னு. அதுக்கு அவ்வளோ பயந்துட்டு தான் அதுவே வந்து அந்த ஹைட்லேருந்து வந்து கீழே இறங்குது. ஸோ அதனால அது மைண்டு டைவர்ட் ஆயிருக்காது போல. சரி, இறங்குறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சான்ஸ் இருக்குது இந்த சைடு வரத்துக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீட்டிலலாம் காமிச்சப்ப எல்லாருமே வந்து பயந்தாங்க. என்ன இப்படி வந்து இருக்குது, நீங்கள் வந்து ஜாலியாக போயிட்டு வரீங்க பிள்ளைங்களை வேற கூட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் நம்மளோட பேரண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஆனால் அங்கே இருக்கவங்கலாம் பாருங்க, குட்டி குழந்தைய வச்சுட்டே கூட ஃபர்ஸ்ட் ரோலெல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் கூட யாருமே வந்து பயப்படல. இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் அப்படின்னா ரொம்ப கம்மி தான், வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். நிறைய வந்து நம்ம லோக்கல் மக்கள் தான் வந்து அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அது கூட நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம், என்ன ஃபாரினர்ஸே பார்க்க முடியலையே, நிறைய வந்து லோக்கல் மக்கள் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டே 1 பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ டே 1ஓட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு டே தான். ஒரு சூப்பராக வந்து ஒரு வைல்ட் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ நான் முன்னாடியே வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணி இருக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து அழகாக ட்ரீ ஹவுஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் கேரவான் கொடுத்துருக்காங்க, பங்களா இருக்குது, பிக் பங்களா இருக்குது, வில்லா இருக்குது, அதுக்கப்புறம் லாட்ஜ் இருக்குது. இதெல்லாம் ஸோ உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணி இருந்து கூட ஒரு 2 days நீங்கள் அழகாக வந்து பார்த்துட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்றது வந்து நம்புறேன். ஸோ அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு இந்தோனேஷியன் vlogல வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Vijay and Arun. Bye bye.